ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாலக்கீரை, அதாவது நிறைய பேர் இதனை பசலைக்கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது அதிகப்படியான இரும்பு சத்து நிறைந்தது. ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் நிறைய எடுத்துக்கிட்டால் குழந்தை நல்லாவே வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இதை கொடுக்கும்போது அதிகமான பால் சுரப்பு இருக்கும். இன்னும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா இந்த பசலைக்கீரை தான். இந்த கீரையில் பொட்டாசிய சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விட்டமின் ஏ, பி, சி இப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதால நாம் இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டாவே நம்முடைய உடம்புல எந்த விதமான நோயும் அண்டாது. இப்போ நாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பூண்டு தான். பூண்டு தோலோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் அதோட வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது குழம்பு மிளகாய்த்தூள். 1 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அல்லது அரை டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூனுக்கு தனியாத்தூளும் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தோன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி கிடைக்கும். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா கொஞ்சம் தொக்கு தொக்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சி கிடச்சிருக்குது. இப்போ நாம் ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கீரையே பிடிக்காது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. 1 டீஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுக்கலாம். ஓரளவு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு இந்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும். நிறைய எண்ணெயும் நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம லைட்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாவே இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். உடம்புல ரத்தமே இல்லாமல் ரத்த சோகையால் கஷ்டப்படுறவங்களுக்கு வாரத்தில் 2 நாளாவது நாம் இந்த கீரையை சமைச்சு கொடுக்கணும். ரத்தம் நல்லா சூப்பராக ஊறும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு பிரச்சனை நமக்கு சுத்தமாக இருக்காதுங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நம்ம உடம்புல வர பலவித நோய்களை தடுக்கக்கூடியது இந்த கீரை. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு கீரை அப்படின்னா இந்த பசலைக்கீரை தாங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்ச இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை அதிகப்படியான குளிர்ச்சியை தரக்கூடியது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் நிறைய தண்ணி இருக்கும். வேக வேக பார்த்திங்கன்னா இந்த கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் இந்த மாதிரி வதக்கும் போது தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். கீரைகளில் நிறைய வகை இருக்குது. பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை இப்படி நிறைய கீரைகள் இருக்குது. நம்ம இந்த கீரைகளெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம். இந்த பசலைக்கீரையை கண்டிப்பாக நம்ம வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்ணுங்க. இப்போது கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இப்போ கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்தாவே போதும். இந்த கீரையோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க. இது ஒன்று மட்டுமே போதும். இது ஒன்று வச்சே நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த கீரையில். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா மசாலாவும் ஏறி இருக்குது. கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்குது பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த கீரையில் 1 டீஸ்பூனுக்கு போட்டு சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் உங்ககிட்டே கேட்பாங்க, அம்மா இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, நாளைக்கும் இதே கீரையை எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பலவித சத்துக்களை உடைய இந்த கீரையை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.